மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திமுகவில் இருந்து வெளியேறுவேன் வேல்முருகன். அதாவது பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் கேட்கும் எண்ணிக்கையை விட குறைவான எண்ணிக்கையில் தொகுதிகளை ஒதுக்கினால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவேன் என தாவேக தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார். அதாவது திமுக கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் கூடுதல் தொகுதிக்கு கேட்போம் என கூறி வருவது திமுகவுக்கு பெரும் பிரச்சனையாக எழுந்துள்ளது. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நமது தவாக திமுக கூட்டணியில் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு தொகுதியில் வென்ற உங்களுக்கு எப்படி பல எண்ணிக்கையான சீட்டுகள் தர முடியும்? இது நமது திமுக சார்பில் ஒரு கேட்கக்கூடிய கேள்வி. பட் இருந்தாலும் தவாக பார்த்திங்கன்னா பல தொகுதிகளில் கிட்ட போய் தான் தோற்றுருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு சில தொகுதிகள் இடம் பிடிச்சிருக்கு. அதாவது அவங்களுடைய வாக்காளர்கள் மற்றும் மக்கள்கள் அவர்களுக்காக சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையாக அவர்கள் அந்த தொகுதியை கேட்கிறார்கள். பட் அதற்கு நமது திமுக தடை விதிச்சிருக்காங்க. இல்லை, எங்களால் தர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 2026 சட்டமன்றத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நமது திமுக ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு தான் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில். அது மட்டும் இல்லைங்க, மிக ஒரு ஆப்பு தான் வைக்கிறாங்க நமது திமுகவுக்கு. அது என்னடா ஆப்புனா, நமது தாவேகாவை அனைத்து கட்சிகளும் கூட்டணி சேருவதற்கு ஆர்வமாக உள்ளது. எடுத்துக்காட்டாக அதிமுக மற்றும் பாஜக இவர்கள் இருவரும் சேர்ந்து என்டிஏவுடன் கூட்டணி சேருங்கள், தாவேகா அவர்களே என்டிஏவுடன் கூட்டணி சேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக நெருக்கடி தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர்கள் மட்டும்தான் கூட்டணி சேர்க்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா கிடையாது. காங்கிரஸ், அதாவது நமது திமுகவுடன் ஆல்ரெடி இணைந்து இருக்கும் கூட்டணியில் இருக்கும் கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அதாவது நமது அதிமுகவுக்கு பாஜக இருக்கும்போது நமது திமுகவுக்கு காங்கிரஸ், இந்த இரு கட்சிகள் கூட்டணியில் இருக்கும்போது காங்கிரஸ், அதாவது நமது காந்தியுடைய தங்கச்சி பிரியங்கா அவர்கள் பார்த்திங்கன்னா காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியுடைய தங்கச்சி பிரியங்கா அவர்கள் பார்த்திங்கன்னா நமது விஜய்க்கு ஃபோன் கால் செய்து ஒரு அரை மணி நேரமாக கூட்டணியை பற்றி பேசி கொண்டிருந்த அந்த தகவல்கள் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லை, அது மாதிரி நடந்தால் நமது திமுகவுக்கு ஒரு பெரிய பலத்த அடி தான் நான் சொல்லுவேன். அனைத்து கட்சிகளும் தாவேகாவோடு தான் கூட்டணி என்றால் அப்பொழுது நமது திமுக மற்றும் அதிமுகவின் நிலைமை என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது. அதாவது பாஜகவிற்கு இப்பொழுதே தாவேகா கூட்டணி சேரும் என்றால் அதிமுகவுடன் வெளிவந்து நமது தாவேகாவுடன் கூட்டணி சேருவதற்கு மிக ஆர்வமாக உள்ளார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் தான் இருக்கிறார்கள் பார்த்தால் அவருக்கு எதிரணியாக இல்லை, எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் பார்த்திங்கன்னா அதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறார்கள். ஆனால் நமது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? எனக்கு முதல்வர் பதவி தான் வேண்டும். அதாவது உங்கள் தொகுதியில் உங்கள் கட்சியில் நான் கூட்டணி சேர்ந்தால் எனக்கு முதல்வர் பதவி தருவீர்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் எழும்பியிருக்கிறது. இதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது மக்களே, பல கட்சிகள் பார்த்திங்கன்னா எத்தனையோ வருட காலமாக உழைத்திருக்கிறது. அதாவது 54 வருடங்களாக நம்ம அதிமுக கட்சி இருக்குது, திமுக கட்சியும் பல வருட காலமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது பல கட்சிகள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்போவே தோன்றிட்டு புதிதாக உருவாக்கிய கட்சி தான் நமது தாவேகா கட்சி. இதற்கு கூட்டணியில் சேர்ந்தார் உடனடியாக எப்படி எங்களால் எடுத்தவுடன் முதல்வர் பதவி தர முடியும் அப்படின்ட்டு பல கட்சிகள் யோசிப்பார்கள். ஆகையால் நமது திமுக கட்சியில் பல நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதிலிருந்து பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கும் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா வெளியேறுவதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. இதை மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியில், அதாவது இந்த மாத கடைசியில் தெரிந்துவிடும் யார் எந்த கட்சியுடன் கூட்டணி என்று வைத்திருப்பார்கள், எந்த கட்சினி எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். முக்கிய மக்களே, இது தொடர்பான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.